அப்போஸ்தலர் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொள்ளுகிறாரு. சீசர்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். அப்பொழுது தேவதூதர்கள் இறங்கி வந்து சொல்லுகிறார்கள், ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? எப்படி இந்த இயேசுவானவர் எழுந்தருளி போனாரோ அப்படி அவர் மறுபடியும் வருவார், அவர் திரும்ப வருவார் என்ற செய்தியை சொன்னார்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலும் தைரியத்தையும் கொடுத்தது. இயேசு திரும்ப வருவார் என்கிற நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரண நேரம் நெருங்கி வந்தபோது தன்னுடைய சீஷரிடத்தில் தன்னுடைய மரணத்தை குறித்தும் தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்தும் பேசின போது அவர்கள் துக்கமடைந்திருந்தார்கள். யோவான் 14 முதல் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு அவளிடத்தில் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் பிதாவினிடத்தில் போகிறேன். பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் திரும்ப வருவேன். I will come again. நான் திரும்ப வருவேன், உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளும்படிக்கும், நீங்கள் என்னோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களை அழைத்து கொண்டு போக வருவேன் என்பதாக பேசி ஆறுதல் படுத்தினார். ஆகவே தான் யோவான் 14 வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவளாக விட்டுவிட மாட்டேன், நான் திரும்ப வருவேன், உங்களை சேர்த்து கொள்ள வருவேன் என்பதாக சொல்லி போனார். அந்த இயேசு கிறிஸ்து வருவார் 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 என்று அநேக ஆண்டுகளாக பிரசங்கம் பண்ணி கொண்டே தான் இருக்கிறதை பார்க்கிறோம். எப்பொழுது அவர் வருவார், என்றைக்கு அவர் வருவார், எப்படி அவர் வருவார், பல கேள்விகள் உள்ளத்தில் எழும்பலாம். எப்பொழுது அவர் வருவார்? மார்க் 13 வசனத்தில் இயேசுவே சொல்லுகிறார், இயேசு திரும்ப வருகிற நாளையும் நாளிகையையும் ஒருவரும் அறிய மாட்டார்கள். பரலோகத்தில் இருக்கிற பிதா தவிர தேவதூதர்களும் அறிய மாட்டார்கள், குமாரனும் அறிய மாட்டார். இந்த நாள், இந்த கிழமை இப்படி இயேசு வருவார் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. யாராவது வருஷத்தை நாளை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டார், இயேசு இந்த நாளிலே வரப்போகிறார் என்றால் நம்பி விடாதிருங்கள். இயேசுவே தெளிவாய் சொல்லுகிறார், ஒருவரும் அறிய மாட்டார்கள். குமாரனுக்கு கூட அது தெரியாது. பிதாவானவர் ஒருவருக்கு தான் எப்பொழுது வருவார் என்பது தெரியும் என்பதாக. ஆனால் அடையாளங்களை குறைத்து ஆண்டவர் பேசுகிறார். மத்தேயு 24 வசனத்தில் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்ட பொழுது இயேசு பல அடையாளங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். மத்தேயு 24 6-7 வசனங்களை வாசித்து பாருங்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பஞ்சங்கள், உலகத்தை பாதிக்கிற பஞ்சங்கள் உண்டாகும். கொள்ளை நோய்கள் பலமான ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன முக்கியமான அடையாளங்கள். அதில் இன்னொரு அடையாளம், கிறிஸ்தவர்களும் தேவ ஊழியர்களும் தேவனுடைய திருச்சபையும் உபத்திரவப்படுவீர்கள், பகைக்கப்படுவீர்கள், உங்களை தாக்குவார்கள், உங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துவார்கள். அதிகாரிகளுக்கு முன்பாய், ஆளுகிறவர்களுக்கு முன்பாய் நிறுத்தப்படுவீர்கள். எல்லாரும் என் நாமத்தை நிமித்தம் உங்களை பகைப்பார்கள். மிகுந்த ஒரு உபத்திரவம். இதுவும் ஆண்டவருடைய வருகைக்குரிய முக்கியமான அடையாளம். மற்றொரு அடையாளம், சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும் தீவிரமாய் அறிவிக்கப்படும். மத்தேயு 24:14 வாசிக்கிறபடி இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அது அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அவருடைய வருகை இருக்கும் என்பதாய் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு உலகத்தை நோக்கி பாருங்கள். தினந்தோறும் செய்தித்தாளை எடுத்து பார்த்தீங்களா, அங்கே எழுதப்பட்ட செய்திகளில் நிறைய செய்திகள் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. கடைசி நாட்களிலே கொடிதான காலமாயிருக்கும்.
மனிதர்கள் மிருகத்தை போல மாறிவிட்ட சூழ்நிலை. இன்றைக்கு பார்க்கிறோம், அன்பில்லை, இரக்கமில்லை, பரிசுத்தம் இல்லை, ஒரு நீதி இல்லை. மக்களுக்குள்ளே இந்த பாவ உணர்வுகளும் இதுவரை கண்டிராத வேதனை உண்டாக்குற காரியத்தை பார்க்கிறோம். கடைசி காலத்தில் மனிதனுடைய சுபாவங்கள் மாறி போகும். இதெல்லாம் இன்றைக்கு கண்கூடாக நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. இவைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் வாசற்படியிலே சமீபமாய் வந்துவிட்டதை அறியுங்கள் என்பதாய் மார்க்கு 13:29 இயேசு சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுதான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற காரியம். ஒருவேளை நினைக்கலாம், இந்த பூமி அதிர்ச்சிகள், யுத்தங்கள், கொள்ளை நோய்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இருந்தது, புதிய ஏற்பாட்டு ஆரம்ப காலம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் இருந்தது, இப்பொழுது நடக்கிறது என்பதாக நாம் எண்ணக்கூடும். இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய இந்த சம்பவங்கள் உலகம் தழுவினதாக இருக்கும். இதுக்கு முன்னால வந்த கொள்ளை நோய்கள் ஒரு குறிப்பிட்ட தேசம், ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தாக்கி இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் கடைசி காலத்தில் உண்டாகிற இந்த தீமை, அது லூக்கா 21:35 இயேசு சொல்லுகிறார், இது ஒரு கண்ணியை போல உலகம் முழுவதிலும் எல்லா மக்கள் மேலும் உண்டாகும். உலகம் முழுவதையும் பாதிக்கிற பாதிப்புகள் கடைசி காலத்தில் வரும். எந்த கொள்ளை நோயும் கொரோனா கொள்ளை நோயை போல, COVID-19 போல இதுவரைக்கும் வந்ததே கிடையாது. 3-4 மாதத்துக்குள்ளாக 225 நாடுகளும் முடக்கப்பட்டு விட்டது. நம்முடைய நாட்களிலே நம்முடைய கண்களால் காணும்படி நம்முடைய காலத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய், முழு உலகத்தை பாதித்த கொள்ளை நோய். அதே விதமாய் முழு உலகத்தை பாதிக்கிற பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறாரு. இது பரவ ஆரம்பித்து விட்டது. ஐரோப்பா நாடுகளுக்குள்ளே பஞ்சம், அமெரிக்கா தேசத்தில் பொருளாதார வீழ்ச்சிகள், பஞ்சம் ஆரம்பித்து விட்டது. குறிப்பிட்ட சில தேசங்களிலே மாத்திரம் அல்ல, உலகளாவிய பஞ்சம் பாதிப்பு மிக பலமாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நாட்களிலே அதை நம்ம இன்னும் தீவிரமாய் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இயேசு சொன்னார், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களிலே மகாபூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். இப்பொழுது நாம் பார்த்ததெல்லாம் கொஞ்சம். இனி வருகிற நாட்களிலே லட்சங்கள் பாதிக்கப்படும்படிக்கு மகாபூமி அதிர்ச்சிகள் ஒரே சமயத்தில் பல தேசங்களை தொடர்ந்து தாக்கும். எந்த நாடும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை வரும். இதெல்லாம் இனி சீக்கிரமாய் நடப்பதை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு சொன்ன அடையாளங்கள் தீவிரமாய் நடைபெறுகிறது. சரி, இயேசு வரப்போகிறார், என்ன செய்வது? நமக்கு என்ன செய்தி கொடுக்கிறார்? உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், வாசற்படியிலே வந்துவிட்டார். நாம் அவரை சந்திக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு அவரை சந்திக்க வேண்டும், அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இந்த சிந்தை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, ஆயத்தப்படு என்று ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிற செய்தி இன்னைக்கு உலகம் எல்லாம் அறிவிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஆகவே இங்கு வந்திருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம், இந்த உலகம் முடிவடைய போகிறது. இயேசு மறுபடி திரும்ப வரப்போகிறார். இந்த உலகத்தில் அவர் வந்து ஆளுகை செய்ய போகிறார். அந்த வருகையிலே நாம காணப்பட்டு விட வேண்டும். அந்த வருகையில இயேசுவை மகிழ்ச்சியோடு சந்தித்து பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு உங்களோடு தெளிவாக இன்றைக்கு பேசுகிறார். சரி, அவரை யார் சந்திக்க முடியும்? அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க நாம் என்ன செய்வது? வேத புஸ்தகத்தில் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இயேசு 3 உவமைகளை சொல்லுகிறார். அவருடைய வருகை எப்படி இருக்கும், அவருடைய வருகையில் அவரை சந்திப்பதற்கு நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதை ஒரு 3 உவமைகள் மூலம் ஆண்டவர் சொல்லுவதை பார்க்க முடியும். அந்த 3 காரியங்களை சுருக்கமாய் தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது, அவர் எப்படி வரப்போகிறார்? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 25:6. நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. மணவாளன் வருகிறார், அவரை எதிர்கொண்டு போக, அவரை சந்திக்க புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அவர் எப்படி வருவார்? ஒரு மணவாளனாக வருவார். ஒரு மணவாட்டியை சந்திக்க வருகிற மணவாளனாக இயேசு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. மணவாட்டை திருச்சபை என்று அநேக தங்களை அழைத்துக் கொள்ளுவார்கள்.
அவர் வரும் பொழுது, மணவாளன் இயேசு வரும் பொழுது மணவாட்டியாக எங்களுடைய திருச்சபை எடுத்துக் கொள்ளப்படும், அவரை சந்திப்போம் என்பது அநேகருடைய நம்பிக்கை. ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், இந்த மணவாட்டி எங்கள் குறிப்பிட்ட சபை குறித்து அல்ல. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு நடக்கிறவர்கள், இயேசுவுக்கு ஒரு மணவாட்டியை போல பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து நிற்கிறவர்கள் எல்லா சபைக்குள்ளும் இருக்கிறார்கள், எல்லா தேசத்திலும் இருக்கிறார்கள், எல்லா பாஷை பேசுகிற மக்கள் மத்தியிலும் இருக்கிறார்கள், உலகம் எங்கும் இருக்கிறார்கள். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு மணவாளனாக இயேசு இந்த உலகத்தில் வருகிறார். ஒரு மணவாளன், மணவாட்டி தான் திருமணம் செய்து கொள்ள போகிற மணவாட்டியை குறித்து மணவாளனுக்கு என்ன எண்ணம் இருக்கும்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம். அழகா இருக்கணும், கலரா இருக்கணும், உயரமா இருக்கணும், பல காரியம் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று உண்டு, பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதான் ஒரு மணவாட்டியை குறித்து மணவாளனுடைய எதிர்பார்ப்பு. மணவாளனாகிய இயேசு வரும்போது அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? பரிசுத்தம். ஆகவே தான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே பரிசுத்தம். அவர் வரும் பொழுது அந்த பரிசுத்தம் காக்கப்படுவதாக என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. காரணம், வரப்போகிற மணவாளன் பரிசுத்தமுள்ளவர். வரப்போகிற மணவாளன் அவர் பரிசுத்தமுள்ள ஒரு மணவாளன், பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போகும் பொழுது மாத்திரம் அல்ல, உங்களுடைய வேலையிலே பரிசுத்தம், உங்களுடைய பிசினஸிலே பரிசுத்தம், உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே பரிசுத்தம், உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்தம். இயேசுவை பாருங்கள், அவர் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் பரிசுத்தமுள்ள ஒரு தேவனாய் வாழ்ந்தார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று தைரியமாய் கேட்டார். ஒருவரை நேரடியாய் கை நீட்டி அவரை குற்றப்படுத்த முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் இயேசு. ஆகவேதான் அவரை போல பரிசுத்தம். இயேசுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். இயேசுனுடைய பார்வையிலே பரிசுத்தம், சிந்தனையிலே பரிசுத்தம், ஊழியத்திலே பரிசுத்தம், அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தம், அவருடைய சமுதாய வாழ்க்கையிலே பரிசுத்தம். பரிசுத்தமாய் வாழ்ந்து காண்பித்து இந்த பரிசுத்தமுள்ள தேவனை பின்பற்றுகிற நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். உன்னுடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், உன்னுடைய சிந்தனையிலே பரிசுத்தம், உன்னுடைய வேலையிலே பரிசுத்தம், உன் வியாபாரத்திலே பரிசுத்தம், உன்னுடைய ஊழியத்திலே பரிசுத்தம், உன் குடும்பத்திற்குள்ளே பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. வரப்போகிறவர் பரிசுத்தமுள்ள ஒரு மணவாளன், பரிசுத்தமுள்ள மணவாட்டியை சேர்ப்பதற்காக அவர் வருகிறார். வாரத்திலே ஒரு நாள் பரிசுத்தம் அல்ல, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு எப்பொழுதும் பரிசுத்தம். பரிசுத்த சிந்தையோடு அவரை பின்பற்றுகிறவர்கள் பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. மத்தேயு 5:8 சொல்லுகிறது, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்திலே பரிசுத்தம், இருதயத்திலே கசப்பையும் வெறுப்பையும் பகையையும் வைத்துக்கொண்டு அந்த இயேசுவை சந்திக்கவே முடியாது. அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். உங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள். ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள் இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். என் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணுமே என்ற ஏக்கத்தோடு பரிசுத்தத்திற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12:14 வேதம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவளாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே என்று வேதம் சொல்லுகிறது. வரப்போகிறவர் பரிசுத்தமுள்ள தேவன். பரிசுத்தத்திற்கு அர்ப்பணித்துக் கொள்ளாதபடி அந்த மணவாளனை சந்திக்க முடியாது. கையில் சிகரெட்டோடு அவரை சந்திக்க முடியாது, மதுபானத்தோடு அவரை சந்திக்க முடியாது,
உள்ளத்துக்குள்ள ஜாதி பெருமை, குடும்ப பெருமை, பணப்பெருமையோடு வரப்போகிற அந்த அருமையான மணவாளனை உங்களால் சந்திக்க முடியாது. மனம் திரும்பணும். பெருமையை விட்டு, பாவத்தை விட்டு, துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பணும். பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். உன்னாலே பரிசுத்தமாய் வாழ முடியாது என்று தெரியும். உன்னை பரிசுத்தத்துக்கு ஒப்புக்கொடு. பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணித்துக்கொள். எப்படியும் வாழலாம், எப்படி நடக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் கைத்தட்டி டான்ஸ் ஆடு, பாட்டு பாடிட்டா பரலோகத்தை பயிரலான்னு கனவு காணாதிருங்கள். வரப்போகிறவர் பரிசுத்தம் உள்ளவர். வெறும் பாடலிலே மயங்கி விடுகிற தேவன் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம், உன்னுடைய பார்வையிலும் பேச்சிலும் செய்கையிலும் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை சந்திக்க முடியாது. நீ பக்தி உள்ளவனாய் இருக்கலாம், யாராயிருந்தாலும் சரி, பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்துடலாம், ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணிச்சிடலாம். பரிசுத்தமா வாழ்றது எவ்வளவு கஷ்டம். பாவம் நிறைந்த உலகமா இருக்குது. வேலைக்கு போனா பாவ சோதனை, வெளியில போனா பாவ சோதனை, காலேஜுக்கு போனா பாவ சோதனை. என்னை நெருக்கன்னு இருக்கிறதே, இதுக்கு மத்தியில் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? அதற்கு தான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க, ஒரு வல்லமை பெற்றுக் கொள்வீங்க. When the Holy Spirit will come upon you, you shall receive power. ஒரு வல்லமை பெற்றுக் கொள்வீங்க. என்ன வல்லமை? பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமை, சோதனை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. அதை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரே நமக்கு தருகிறார். ஆண்டவரே, நான் பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமா வாழணும், உமக்கேற்ற பரிசுத்த எனக்குள்ள வேணும். என்னால முடியல, எங்கும் பாவம் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்வார், பயப்படாதே, நான் என் வல்லமை உனக்கு தருகிறேன், என் ஆவியானவரை உனக்கு தருகிறேன். அவர் உன்னை பரிசுத்தத்திலே காத்துக் கொள்ளுவார், பரிசுத்தத்தின் பாதையிலே நடத்துவார் என்று. பரிசுத்தாவை பெற்று அந்நிய பாஷை பேசுறவங்க பாவம் செய்யலையா? அவங்களும் விழுந்து போயிருக்கிறாங்களே. பரிசுத்தாவை பெற்றுவிட்டால் பாவமே செய்ய முடியாது என்று வேதத்தில் சொல்லவில்லை. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட தாவீது விழுந்து போக வாய்ப்பு இருந்தது. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட சிம்சோன் விழுந்து போக வாய்ப்பு இருந்தது. ஆகவேதான் எபேசியர் 5:18 சொல்லும் பொழுது, எப்பொழுதும் பரிசுத்தாவினாலே நிறைந்திருங்கள். Be filled with the Holy Spirit always. எப்பொழுதும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திலே போய் மாத்திரம் அந்நிய பாஷை பேசுவது அல்ல. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவினாலே நிறைந்திருங்க. ஆகவேதான் அதிகாலையில் எழுந்து குறைந்தது 1 மணி நேரமாவது அவருடைய பாதத்தில் காத்திருந்து அந்த நாள் பரிசுத்த வாழ்க்கைக்குரிய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட 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 ஒரு அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினி உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியும். அந்த அக்கினி உங்களை பரிசுத்தத்தின் பாதையிலே நடத்தும். அந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவம் இல்லாதபடி வீட்டை விட்டு வெளியே போகாதிருங்கள். நீங்கள் வெளியே போவதற்கு முன்பாக அதிகாலையில தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த வல்லமையினாலே தினந்தோறும் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். 50 வருடமாய் இந்த ஊழிய பாதையிலே கர்த்தர் நடத்துகிறார். 50 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கும் நான் அதிகாலை எழுந்து முதலாவது எனக்காக ஜெபிக்கிறேன். தேசத்துக்காக ஜெபிக்க முன்பாய், பட்டணத்துக்காக ஜெபிக்க முன்பாய், மற்றவர்களுக்காக ஜெபிக்க முன்பாய், எனக்காக என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுத்து, என் அவயவங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து, உம்முடைய அக்கினியின் மீது இறங்கட்டும், உம்முடைய ஆவியானவர் என்னை ஆட்கொள்ளட்டும். இந்த நாளில் என்ன சோதனை வரும், என்ன பிரச்சனை வரும் தெரியாது. ஆனால் நீர் என்னை காத்துக்கொள்ள வல்லவர். உம்மை நான் விசுவாசிக்கிறேன் என்று ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையிலே துதித்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானுடைய அக்கினி பலப்படுத்துகிறது. அது மாத்திரம் அல்ல, 39 சங்கீதம் 3 சொல்லுகிறாரு, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது, கர்த்தரை தியானிக்கும் பொழுது அக்கினி மூழ்கிறது. நமக்குள்ள ஒரு அக்கினி பற்றி எரிகிறது. அந்த அக்கினி நமக்கு அவசியம். அதைத்தான் இயேசு சொன்னார். யோவான் 17:17 ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வசனமே சத்தியம். 2 காரியம். 1, பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபிப்பது.
இரண்டாவது வேத வசனம். இந்த வசனத்தை தியானித்து தியானித்து ஜெபிக்க 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 உங்களை அறியாத ஒரு பரிசுத்தத்தை ஆவியானவர் உங்களுக்குள்ளே கொண்டு வருவார். பரிசுத்தாவிலே நிரம்பி ஆவிலே நிரம்பி அந்நிய பாஷையிலே ஜெபிக்க 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 அந்த ஆவியின் அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி எரியும். எப்பொழுதும் ஆவியிலே அனலாயிருங்கள். சாத்தான் நம்மை பாவத்துக்குள்ளே விழத்தட்ட குப்பைகளோடு காத்திருக்கிறான். ஒரு இடத்துல அக்கினி பற்றி எரிகிறாரு, கொழுந்து விட்டு எரிகிறாரு. ஒரு வண்டி நிறைய குப்பைகளை கொண்டு வந்தாலும் ஒன்றா அந்த குப்பையை போட்டுக்கிட்டே இருக்க அந்த குப்பை இந்த நெருப்பினாலே சாம்பலாக்கப்பட்டு விடும். அந்த நெருப்பில் குப்பை தங்காது, அது அழித்து விடும். உங்களுக்குள்ளே பரிசுத்தாவின் அக்கினி எரியணும். பரிசுத்தாவின் அக்கினியின் வல்லமினாலே வசனத்தின் வெளிச்சம் உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியணும். அப்ப சாத்தான் இச்சைகளை போடுவான், கோபத்தை கொண்டு வருவான், எரிச்சலை கொண்டு வருவான், பாவங்களை கொண்டு குப்பைகளை போடுவான். ஒன்றும் உங்களுக்குள்ளே தங்காது. அது அக்னியினாலே சுட்டரிக்கப்பட்டு ஆவியானவர் உங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுவார். எப்பொழுதும் பரிசுத்தாவினாலே நிறைந்திருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஆவியானவர் உங்கள் மேல் அவர் ஊற்ற போகிறார். நான் ஜெபித்த ஜெபமே, ஆண்டவரே இன்றைக்கு இந்த கூட்டத்திலே வந்தமுடைய வசனத்தை கேட்கிற அத்தனை பேர் மேலையும் இந்த அக்கினி இறங்க வேண்டும். ஒவ்வொருவரையும் அக்கினியாய் மாற்ற வேண்டும். அவர்தான் நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர். மணவாளன் வருகிறார். மணவாட்டியாகிய நம்மை பரிசுத்தப்படுத்த ஆயத்தப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்தத்துக்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவர் எப்படி வருகிறார்? இயேசு கிறிஸ்து எப்படி வருகிறார்? 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 25:19. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்டான். இரண்டாவது இயேசு சொல்லுகிறார், அவர் எஜமானனாய் வரப்போகிறார். எஜமான் போவதற்கு முன்பாக வேலைக்காரர்களை அழைத்து தாலந்துகளை கொடுக்கிறார். 5 தாலந்து, 3 தாலந்து, 1 தாலந்து என்று தாலந்துகளை கொடுக்கிறார், கிருபைகளை கொடுக்கிறார். கொடுத்து விட்டு இதை வைத்து பயன்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். இப்போ எஜமானனாய் திரும்பி இயேசு சொல்லுகிறாரு, எஜமானனாய் தன் ஊழியர்களிடத்திலே கணக்கை கேட்கிற எஜமானனாக இயேசு திரும்பி வந்தார். அவர் எஜமானனாய் வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற எனக்கு அருமையான ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, உங்களை போல பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. தேவாதி தேவனுக்கு ஊழியம் செய்வதை விட ஒரு மேன்மையான காரியம் ஒன்றுமில்லை. உங்களுக்காக அவர் எஜமானனாய் வரப்போகிறார். இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறவர்களை கேட்டால் சொல்லுவார்கள், எத்தனை பாடுகள் பிரதர், எத்தனை வேதனைகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை பொய்யான குற்றச்சாட்டுகள். கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். கிராமத்தில் இந்த பாஸ்டர்மார்கள் வந்து கண்ணீர் வடிக்கிறார்கள், மிரட்டுறாங்க, பயமுறுத்துறாங்க, அடிக்க வர்றாங்க, நுழைந்து அடிக்கிறாங்க, ஊரை விட்டு விரட்டுவோன்னு சொல்றாங்க. பாடுகள் ஒவ்வொரு நாளும் ஆராதனை நடத்துவதற்குள்ளே மரண வேதனை என்பதாய் வேதனையோடு சொல்லுகிறவளை பார்த்திருக்கிறேன். ஒரு வீட்டில் கூடி ஒரு ஜபக்குழு நடத்தினா கூடி வந்து மிரட்டுகிறார்கள், ஊரை விட்டு வெளியாக்குவோம் என்று சொல்கிறார்கள். காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிறார்கள், வழக்கை பதியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். எத்தனை பாடுகள்! ஒரு கைப்பிரதி கொடுத்து சுவிசேஷம் சொல்லுவதற்குள்ள மதத்தையே மாற்றிவிட்டார்கள் என்று பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அதை வைத்து எத்தனையோ கேவலமான காரியத்தை பேசுகிறார்கள். மனமுடைந்து போகிறது என்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதரர்கள் சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஒரு வேதனை நெருக்கத்துக்குள்ளே கடந்து போகிற காலம் இது. எனக்கு அன்பான உடன் ஊழியர்களே, உடன் ஊழியக்காரிகளே, சோர்ந்து போகாதிருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர் வருகிறார். நம்முடைய எஜமான் வருகிறார். எஜமான் வருகிறார். அல்லேலூயா. அவர் பலனோடு கூட வருகிறார். உங்கள் ஊழியத்திற்கான பலன் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பாடுகளுக்கான பலன் வந்து கொண்டிருக்கிறது. நிந்தைக்கு நடுவில், அவமானத்துக்கு நடுவில், பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு நடுவில், பயமுறுத்தல்களுக்கு நடுவில், அடிப்பட்டு உதைப்பட்டு பொய்யான வழக்குகளுக்கு நடுவில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற உடன் ஊழியர்காரர்களை திடன் கொள்ளுங்கள். இதோ எஜமான் வருகிறார். உங்களுக்குரிய பலனை கொண்டு வருகிறார். உங்களுக்குரிய பலனை கொண்டு வருகிறார். பிரியமானவர்கள், இங்கிலாந்து தேசத்தில் வில்லியம் பூத் என்கிற ஒரு தேவ ஊழியக்காரர்,
அவருக்குள்ளே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு பாரம். அதனால சால்வேஷன் ஆர்மி, ரட்சணிய சேனை என்ற அமைப்பை ஏற்படுத்தி எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பின் செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்று இரவு பகலாக உழைத்தார், பாடுபட்டார். பாடுகள் நிந்தைக்கு மத்தியிலும் கடினமாய் ஊழியம் செய்து பல தேசங்களுக்குள்ளே சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை கொண்டு சென்றார். ஒரு நாள் உட்கார்ந்து யோசித்தாராம், இத்தனை பாடுபட்டு நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவத்துக்கு நடுவில் தூங்க நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை, அவ்வளவு ஊழியம் செய்கிறேனே, என்ன பலன்? நிந்தையும் பரிகாசமும் பொய்யான குற்றச்சாட்டும் தானே, ஒரு பாராட்டுதலை கூட கேட்க முடியவில்லை. இதுதானே பலனாய் இருக்கிறது, என்ன பலன் என்று சோர்ந்து போய் யோசித்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். வில்லியம் அந்த பூத் என்கிற தேவ மனிதர் பரலோகத்துக்குள்ளே நுழைவதை போல ஒரு தரிசனம். அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட, அவர் மூலமாய் சுவிசேஷ வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட திரள் கூட்ட மக்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இவர் பரலோகத்தின் வாசலுக்குள்ளே நுழையும் பொழுது பெரும் கூட்டமாய் அவரோடு கூட பரலோகத்துக்கு வருகிறார்கள். கோடான கோடி தூதர்கள், பரிசுத்தவான்கள் இருக்கிற அந்த இடம், பிரகாசமான அந்த பரலோக பாக்கியம், சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். வில்லியம் பூத் உள்ளே நுழைந்த பொழுது இயேசு சிங்காசனத்தை விட்டு எழுந்து நின்று தன்னுடைய கரத்தை நீட்டி அவரை வரவேற்றாராம். அவர் உள்ளே நுழையும் போது தேவதூதர்கள் பரலோகத்தில் ஒரு பாடல் பாடப்பட்டது. நல் மீட்பர் பக்கம் நில்லும் ரட்சணிய சேனையே, ஸ்டாண்ட் அப் ஃபார் ஜீசஸ். அந்த பாடல் சத்தம் முழங்க உள்ளே கெம்பீரமாய் நுழைந்தார். பரலோகமே அவரை வரவேற்றது. அதை பார்த்து மகிழ்ச்சியோடு நான் பரலோகத்துக்குள்ளே நுழையும் போது வானத்தை பூமி உண்டாக்கினை ஆண்டவர் எழுந்து நின்று என்னை வரவேற்க வேண்டுமா? அவ்வளவு என்னை கனப்படுத்துகிறாரே, அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற கனம். எனக்கு அன்பான ஊழியக்காரனே, எனக்கு அன்பான ஊழியக்காரியே, நிந்தைகளை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள், பாடுகளை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள், அடிப்போம், உதைப்போம், கொல்லுவோம் என்று சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு தளர்ந்து விடாதிருங்கள். தொடர்ந்து ஊழியத்தை செய்யுங்கள். எஜமான் வருகிறார், உங்களுக்குரிய பலனை கொண்டு வருகிறார், உங்களை கனப்படுத்த வருகிறார், உங்களை கனப்படுத்த வருகிறார். சபை நடத்துவது எவ்வளவு கடினம், ஒரு சபை வைத்து ஆராதனை நடத்தி செய்வது எவ்வளவு கடினம். ஒரு இடத்தை வாங்கி ஒரு சர்ச்சை கட்டி ஒரு 100 ஆத்மாக்களுக்கு ஆராதனை நடத்துவதற்குள்ள எத்தனை பாடுகள், அதற்கு எத்தனை தடைகள், அதற்கு ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணம் சொல்லி விரட்டுகிற நிலைமை. எனக்கு அன்பான சபை நடத்துகிற மைப்பர்களே, கடினமான ஊழியம்தான், பாடு நிறைந்த ஊழியம்தான். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், வேத புஸ்தகத்தில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரதான மேய்ப்பனாகிய இயேசு வரப்போகிறார். நீங்க உண்மையும் உத்தமாய் கடினத்தோடு ஊழிய செய்ய 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 பரலோகம் கணக்கு வைத்திருக்கிறது. அவர் வந்து என்ன சொல்லுவார்? உங்களுக்கு வாடாத கிரீடத்தை கொடுத்து கனப்படுத்துவார். எல்லாருக்கும் மத்தியிலே வாடாத கிரீடத்தை கொடுத்து உங்களை கனப்படுத்துவாரே. கோடான கோடி தூதர்களுக்கு மத்தியிலே எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பார். சொந்து போகாதங்க, ஊழியத்தில் பாடுகள் உண்டுதான், நிந்தைகள் உண்டுதான். நான் ஊழியத்திற்கு அர்ப்பணித்த போது சென்னை பட்டணத்தில் தான் ஆண்டவர் நேரடியாய் முகமுகமாய் சந்தித்தார். நான் முழு நேர ஊழியத்துக்கு வர விரும்பவில்லை. வேண்டாண்டவரே, ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி பார்த்தேன். 6 மாத போராட்டம். ஆண்டவர் நேரடியாக வந்து சொன்னார், இந்த தேசத்தை பார், இந்த மக்களை பார், இவங்களுக்காக நீ எனக்கு வேணும் என்று கேட்டபோது கண்ணீரோடு என்னை ஒப்பு கொடுத்தேன். ஊழியத்துக்கு வந்ததுனால ஒரு கனம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், அப்படிதான் ஆரம்பத்தில் நினைத்தேன். 74 வருஷத்தில் அப்போ இவ்வளோ ஊழியங்கள் கிடையாது, இவ்வளோ ஊழியங்கள் அதிகமாய் தெரியாது. அந்த நாட்களில் ஆனால் என்ன கிடைச்சே தெரியுமா? சொல்லாததை சொன்னதா, செய்யாததை செய்ததா, நிந்தைகளும் அவமானங்களும் பரியாசங்களும் கேவலமான வார்த்தைகளும். நான் ரொம்ப சோர்ந்து போனேன். நான் அந்த நாட்களில் ரொம்ப சென்சிட்டிவ். சின்னதாக யார் பேசினாலும் என்னால் தாங்க முடியாது. ஆனால் தான் நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். ஒரு நாள் நடுராத்திரியில் என் அறைக்குள்ளே அழுது கொண்டு இருந்தேன். ஆண்டவரே, என்னை விட்டுருங்க, வேண்டாம், எனக்கு நான் ஏதாவது வேலை பார்க்குறேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஊழியம் செய்கிறேன், என்னை விட்டுருங்க ஆண்டவரேன்னு அழுது கொண்டிருந்தேன். வெகு நேரம் அழுது கொண்டிருந்த போது இயேசு வந்து நின்றார். ஏன் அழுகிற? இப்படிலாம் சொல்கிறாங்களே, பேசுகிறாங்களே,
நிந்திக்கிறாங்களே, பரிகாசம் பண்றாங்களே. இன்றைக்கல்ல, 74 இதை நான் சந்தித்த போது அப்ப ஆண்டவர் சொன்னார், நான் என்ன நினைத்தேன், எதுக்கு பயப்படுற? உன் சத்துருக்களுடைய பல்ல உடைக்கிறேன், காலை முறிக்கிறேன், உன் பாதத்தில் வந்து விழுவாங்க, ஒன்றும் பயப்படாத அப்படி சொல்லுவார்னு பார்த்தேன். அப்படி சொல்லலை. அவர் சொன்னார், அப்படிதான் பேசுவாங்க, அப்படிதான் நிந்திப்பாங்க, அப்படிதான் பரிகசிப்பாங்க, அப்படிதான் இவங்களுக்கு மத்தியில தான் ஊழியம் செய்யணும். நான் அப்படிதான் செய்தேன். என்னை வந்து அற்புதம் செய்தா குற்றம் சொன்னாங்க. ஏன் ஓய்வு நாள் அற்புதம் செய்யறேன்னாங்க. பிசாசை துரத்தனா, பிசாசை வைத்து பிசாசை துரத்துறான்னாங்க. சாப்பிட கூட நேரம் இல்லாமல் மக்களுக்கு ஊழியம் செய்தா பைத்தியம் பிடிச்சிருக்கு, மென்டல் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொந்தக்காரங்களாம் என்னை பிடித்து கொள்ள வந்தாங்க. இதுக்கு மத்தியில தான் நான் ஊழியம் செய்தேன். எனக்கு ஊழியம் செய்யணும்னா சிலுவை சுமக்கணும் தம்பி, சிலுவை சுமக்கணும். சிலுவை எடுத்தாதான் நீ என்னை பின்பற்றி வர முடியும். ஊழியன்னா நிந்தையும் பரிகாசமும் ஏளனமும் அது இருக்கும். சிலுவை சுமந்து கொண்டு தான் வரணும். அன்றைக்கு ஒப்பு கொடுத்த ராத்திரில எனக்காக மரித்து இது நீர் கொடுத்த உயிர் ஆண்டவரே, என்றைக்கோ நான் செத்து கல்லறைக்குள்ள போயிருப்பேன். இது நீர் கொடுத்த உயிர், எனக்காக ரத்த சிந்தினீர். நான் சிலுவை எடுக்கிறேன். சிலுவை எடுக்க ஒப்பு கொடுத்த பிறகு எல்லாம் லகுவாகி விட்டாரு. இன்னைக்கு எத்தனை பேர் பேசினாலும், எத்தனை பேர் உட்கார்ந்து 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 யூடியூப்ல பரியாசம் பேசினாலும் எனக்கு சிரிப்பா இருக்குது, வேடிக்கையா இருக்குது. ஒண்ணு என் மனதை பாதிக்கிறதும் இல்லை. ஏன்னா என் எஜமான் ஒரு நாள் வரப்போகிறார். அவருக்கு தெரியும், சகலத்தையும் அறிந்த எஜமான் வரப்போகிறார். ஊழியக்காரர்களுடைய பலனை கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான ஊழியக்காரர்களே, பயப்படாதங்க, சோர்ந்து போகாதங்க. கடைசி காலம் எப்படிதான் இருக்கும், பாடுகள் உண்டு. ஆண்டவர் சொன்னார், உங்களை காவலில் போடுவார்கள், அடிப்பார்கள், உதைப்பார்கள், சில இரத்த சாட்சியா மறிக்க வேண்டியது வரும். சோர்ந்து போகாதங்க ஆண்டவர் சொன்னார். எஜமானன் வருகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்கும் போது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் முகரங்க ஒரு காரியத்தை விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளணும். என்ன தெரியுமா? அவர் கணக்கு கேட்பார். எஜமானன் வந்து நீ நல்ல ஊழியம் செஞ்சிருக்க, அதனால நான் அவனை பாராட்டுறேன், நீ வெறுமனை பாராட்ட மாட்டார், அக்கனினாலே சோதிப்பாராம். பவுல் சொல்லுகிறார், நம்முடைய ஊழியம் அக்கனியிலே போடப்படும், அதுல நிலை நிற்கணும். நம்ம இஷ்டப்படி செய்கிற ஊழியம் நிற்காது. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற ஊழியம் மட்டும்தான் நிற்கும். அந்த ஊழியத்துக்கு தான் பலன் கிடைக்கும். அப்ப 2 விதமான ஊழியங்களை குறித்து மற்ற 25 அதிகாரத்தில் இயேசு சொல்லும் போது 2 விதமான ஊழியர்களை குறித்து சொல்லுகிறார். ஒன்று மற்ற 25, 21, 23 2 வசனங்களிலே சொல்லுகிறார், உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி, உனக்கு ஒரு பலன் வந்துவிட்டது என்று ஆண்டவர் உத்தமமும் உண்மையுமான ஊழியர்களை கனப்படுத்துகிறார். இன்னொரு ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. மத்த 25, 26, 30 வசனங்களிலே பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரன், 2வது பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். அவனும் ஊழியக்காரன் தான், எஜமானிடத்திலிருந்து கிருபை பெற்றவன் தான், எஜமான் கொடுத்ததை பெற்றுக்கொண்டவன் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரன். அது மாத்திரல்ல, பிரயோஜனமற்றவன், தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமற்றவன். அவன் சுய லாபத்திற்காக ஊழியம் செய்கிறவன், சுய பெருமைக்காக ஊழியம் செய்கிறவன், பணத்துக்காக ஊழியம் செய்கிறவன், கடமைக்காக ஒரு நாள் ஊழியம் செய்துவிட்டு மற்ற 6 நாட்களும் தூங்கிக் கொண்டிருக்கிறவன். இந்த சோம்பலான ஊழியக்காரனை நரகத்தின் அக்கினிக்குள்ளே கொண்டு போங்கள், அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தில் அவனுக்கு பங்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஊழியம் செய்வதனால் ஆசீர்வாதம் மட்டும்தான் வரும் என்று தயவு செய்து எண்ணிக்கொள்ளாதிருங்கள். எனக்கு அன்பான ஊழியர்களே, ஊழியக்காரிகளே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். சோம்பல்காரராய், பொல்லாதவர்களாய், கள்ள உபதேசத்தை செய்கிறவர்களாய், மக்களை ஏமாற்றுகிறவர்களாய், மக்களை வஞ்சிக்கிறவர்களாய், காணிக்கைக்காக பணத்துக்காக மக்களை வசப்படுத்துகிறவர்களாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரனுக்கு ஐயோ என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எஜமான் வருகிறார், கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். ஒரு ஊழியனை தப்பித்துக் கொள்ள முடியாது, மோகன்லாசஸ் தப்பித்துக் கொள்ள முடியாது. எனக்கு தெரியும், என் எஜமான் வரும்போது மோகன்லாசஸ் கணக்கு கொண்டு வா. ஜனங்க உனக்கு காணிக்க அனுப்பினாங்கல்ல, ஆமா ஆண்டவரே, எப்படி செலவு பண்ண, கொண்டு வா.
அக்கௌண்ட் கொண்டு வா, கணக்கு கேட்பார். வசனம் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்பான். நீங்க பெற்றுக்கொண்ட காணிக்கைக்கு கணக்கு கேட்பார். ஆண்டவர் கொடுத்த தாளந்து கிருபைகளுக்கு கணக்கு கேட்பார். கிருபை தந்தனே, சுகமளிக்கிற வரம் கொடுத்தேனே, தீர்க்க தரிசன வரம் கொடுத்தேனே, கிருபை தந்தனே, எப்படி பயன்படுத்தினாய்? சுய பெருமைக்காகவா? மக்களிடத்தில் காணிக்கை பிரிப்பதற்காகவா? நீ சம்பரமமாய் வாழுவதற்காகவா? நீ சுகபோகமாய் வாழுவதற்காகவா? என் ராஜ்யத்தை கட்ட வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நீ உனக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கையில் எவ்வளவு நீ சுவிசேஷத்திற்காக செலவு பண்ணுகிறாய்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட என்ன செய்கிறாய்? தேவன் கணக்கு கேட்பார். அறிந்து கொள்ளுங்கள், ஊழியம் செய்த ஆசீர்வாதம் மட்டும் வராது, சாபமும் வரும். கேயாசி அடுத்த தீர்க்கதரிசியாய் வர வேண்டியவன், தீர்க்கதரிசியாய் வர வேண்டியவன் ஊழியக்காரன் கற்றுக்கொண்டே வருகிறான். பணத்துக்கு ஆசைப்பட்டு பொய் சொல்லி காணிக்கையை வாங்கினான். அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் குஷ்டரோகத்தை தேடி வைத்தான். அவனுடைய சந்ததி முழுவதும் குஷ்டரோக வியாதி. ஒரு ஊழியக்காரன் தன் சந்ததிக்கு சாபத்தை தேடி வைத்த சம்பவத்தில் சொல்லப்படுகிறார். ஏலி என்ற ஆசாரியன் தேவனுடைய ஆலயத்தில் அவ்வளவு பெரிய பணி கொடுத்தார். சாமுவேலின் பிறப்பை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்கிற ஏலி தன் பிள்ளைகள் ஆலயத்தில் அட்டகாசம் பண்ணுகிறார்கள், காணிக்கையை தவறாய் பயன்படுத்துகிறார்கள், மக்களை அபியூஸ் பண்ணுகிறார்கள். அவன் அமைதியாயிருந்தான். ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியிலே எல்லாரும் வாலிப நாளிலே மரித்து போவார்கள். ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய குடும்பத்துக்கு சாபத்தை தேடி வைத்து விட்டான். எனக்கு அன்பானவர்களே, உண்மையும் உத்தமாய் ஊழியம் செய்யுங்க, நடுக்கத்தோடு ஊழியம் செய்யுங்க. உன் கையில் ஒரு 10 ரூபா காணிக்க கொடுத்தா அது உங்களுக்கானது அல்ல, அவருக்கானது. ஜாக்கிரதையாய் கணக்கு ஒப்புவிக்கணும் அவருக்கு. எல்லாம் வர்ற காணிக்கெல்லாம் எனக்கு தான், தசமபாகெல்லாம் எனக்கு தான். தசமபாக நீங்கள் வீடு கட்டி வாழ்ந்திருப்பதற்கு அல்ல, ஊழியத்திற்கு. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, சுவிசேஷம் அறிவிக்கப்பட 145 கோடி மக்கள், இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் ஜீவனுள்ள தெய்வத்தை அறியாமல் அழிகிறார்களே. அந்த சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை கொண்டு செல்ல எனக்கு அன்பான ஊழியர்களே, எச்சரிக்கையாய் ஊழிய செய்யுங்கள். உத்தமமும் உண்மையாய் ஊழிய செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். சோம்பலாய் ஊழிய செய்கிறவர்கள். நீங்க எத்தனை நாள் ஊழியம் செய்றீங்க? ஊழியத்துக்கு வரும்போது என்ன ஒப்பு கொடுத்தீங்க? ஆண்டவரே 24 மணி நேரம் ஊழியத்திற்கு. எவ்வளவு நேரம் ஊழியம் செய்றீங்க? எவ்வளவு நேரம் நான் ஊழியம் செய்கிறேன்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஊழியம் செய்து திங்கட்கிழமை என்ன செய்றேன் ஆண்டவர் என்கிட்ட கேட்பார்ல. திங்கட்கிழமை என்னடா பண்ற நீ என்கிட்ட கேட்பார்ல. செவ்வாய்க்கிழமை என்ன பண்ற, புதன்கிழமை என்ன பண்ற, வியாழக்கிழமை என்ன? ஒவ்வொரு நாளும் ஆத்மா செத்துக்கிட்டு இருக்குது, ஒவ்வொரு நாளும் நரகத்தை நோக்கி போகுது. அதை தடுத்து நிறுத்தி என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? சோம்பலான ஊழியக்காரன், ஊழியமே செய்யாதபடி ஊழியக்காரன் என்று சுத்தி கொண்டு அலைகிறவன் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திலே பங்கடைவான். ஆத்மாக்களை குறித்த பாரம் இல்லாதவர்களும், ஆத்மா ரட்சனை குறித்த கர்சனை இல்லாதவர்களும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற சிந்தை இல்லாதவர்களும், முழங்காலிலே நின்று ஜெபித்து ஆத்மாக்களுக்காய் பரிதவிக்காதவர்களும் ஆண்டவருடைய வருகையிலே கலங்கி போவீர்கள். ஒரு மனிதர் உங்களுக்காய் பரிந்து பேச முடியாது, சாக்க போக சொல்ல முடியாது. அவர் எஜமான் வேலைக்காரனை சந்திக்க வருகிறார். உத்தமமும் உண்மையாய் ஊழியம் செய்யுங்க, மகிழ்ச்சியோடு அவரை சந்திக்க முடியும். நான் ஒரே ஒரு காரியம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பேன். ஆண்டவரே, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் நான் உண்டு. பரலோகத்தில் வந்து உங்க பக்கத்தில் உட்காரணும், உங்க சீட்டுக்கிட்ட உட்காரணும், கிரீடெல்லாம் தரிக்கணும். அந்த ஆசைலாம் எனக்கு இல்லை ஆண்டவரே. நான் பரலோகத்துக்கு வரும்போது என்னை பார்த்து, நல்லது உத்தமமும் உண்மையாமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் அல்லவா எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நான் ஊழியம் செய்கிறேன். அந்த ஒரு வார்த்தையை நிஜமான வாயிலிருந்து கேட்பதற்காகத்தான் அத்தனை பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்களை சந்தித்தும் சொந்த போகாமல் ஊழியம் செய்கிறேன். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், எழுதட்டும், சொல்லட்டும். என் எஜமான் என்னை அறிந்திருக்கிறார். அவர் வரும்போது இந்த வார்த்தையை கேட்கணுமே, அது ஒரு வார்த்தைக்காக ஊழியம் செய்கிறேன்.
எனக்கு அன்பான வாலிப தம்பி, வாலிப மகளே, ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ ஊழியம் செய்ய போகிறாய். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறார் அநேகரை ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். வல்லமையினால் வரங்களினால் நிரப்பி பயன்படுத்தப்பட போகிறார்கள். கடைசி கால ஊழியம் வல்லமை வரங்களோடு செய்கிற ஊழியம். அப்படி உங்களை பயன்படுத்த போகிறார். எனக்கு தெரியும், இந்த கடைசி காலத்தில் ஒரு எவ்வன சனம் எழும்பும், ஒரு வாலிப சேனை எழும்பும், வாலிப பிள்ளைகள் எழும்புவாங்க. அவங்க முதல் நாட்டாண்டில் ஊழியம் செய்த சேவானை போல, பிலிப்பை போல, பேதர்வை போல, பவுலை போல துடைத்து போடப்பட்ட கந்தையோ இருந்தாலும் இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்கும் ஆயத்தம் என்ற நிலைமையில ஊழியம் செய்கிற ஒரு சேனை இங்கதான் இருக்கிறீங்க. நீதான் வாலிபனே, நீதான் வாலிப மகளே, உன்னைத்தான் கர்த்தர் எழுப்பி பயன்படுத்த விரும்புகிறார். நீ மற்றவர்களை பார்த்து 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 சொந்து போகாதே. நீ எழும்பு, ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக வைராக்கியத்தோடு எழும்பு. எஜமான் வரப்போகிறார். ஒரு கூட்ட ஆத்துமாக்களோடு பரலோகத்தில் நீ அவரை சந்திப்பதற்கு உன் ஆயத்தப்படுத்திக் கொள். சீக்கிரமாய் வருகிறார். இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் செய்கிற ஊழிய சாதாரணமானது அல்ல. ஊழியர்களை பயன்படுத்துகிற விதம் 1 கொரிந்தியர் 12:8-10 வசனங்கள். 9 ஆவிக்குரிய வரங்கள். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், தீர்க்க தரிசன வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், ஆவிகளை பகுத்தறிதல், விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்கிற சக்தி. இந்த வரங்கள் யாருக்காக? உங்களுக்காக. உங்களுக்காக ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று எழும்புகிற ஆத்ம ஆதாயம் பண்ண தீவிரிக்கிற உங்களுக்காக ஆண்டவர் இந்த வரங்களை கொடுத்த வல்லமையாய் பயன்படுத்த விரும்புகிறார். நீதோ எழும்பன வாலிபனே, நீதோ எழும்பன வாலிப மகளே, உன்னைத்தான் அவருடைய கண்கள் தேடுகிறது. கள்ளர்களையும் கள்ளோபதேசக்காரர்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் பொய்யான வார்த்தைகளை சொல்லி மக்களை மயக்கி ஏமாற்றுகிறவர்களையும் வெறும் காணிக்கைக்காக, பணக்கத்துக்காக, புகழுக்காக இயேசுவின் நாமத்துக்கு அவமானத்தை கொண்டு வருகிற பொல்லாதவர்களை பார்த்து பார்த்து எஜமானுடைய உள்ள சோர்ந்து போய்விட்டது. ஆண்டவருக்கு என்று ஒரு சேனை எழும்பணும். நீதான், நீதான், நீ எழும்பணும், நீ எழும்பணும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் எழும்பணும். வேலை செய்கிற இடத்துல நீ எழும்பி ஊழியம் செய்யணும். படிக்கிற இடத்துல எழும்பி ஊழியம் செய்யணும். பிசினஸ் பண்ற இடத்துல எழும்பி ஊழியம் செய்யணும். உன் மூலமாய் தேவன் தன் வல்லமை வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்களை அர்ப்பணித்தால் போதும். இன்றைக்கு அந்த வரங்கள் வல்லமையினால் உங்களை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அநேக வருஷத்துக்கு முன்னால நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது சொன்னார், கடைசி காலத்தில், எழுப்புதல் காலத்தில் பலத்த அற்புதம் நடக்கும். பலத் சப்பானிகள் நடப்பாங்க, குருடர் பார்வை அடைவாங்க, பலத்த அற்புதம் நடக்கும். ஆனால் பிரபலமானவங்களை கொண்டு நான் செய்ய மாட்டேன். அப்படி என்ன அர்த்தம்? ஒன்றை கொண்டு செய்ய மாட்டேன், சாதாரண மக்களை கொண்டு தான் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வேன் என்று ஆண்டவர் பேசினார். நான் கேட்டேன், ஏன் ஆண்டவரே, நாங்களும் தான் உங்களுக்காக ஊழியம் செய்கிறோம், நானா என் பேரை பிரபலப்படுத்தேன்னு நீங்கள் தான் எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டீங்க, அது ஏன் தப்பான்னு கேட்டால், ஏன் என்று சொன்ன ஆண்டவர் சொன்னார், பிரபலமானவங்களை நான் வல்லமையாக பயன்படுத்தினா இந்த இந்திய மக்களை பற்றி எனக்கு தெரியும். நான் பயன்படுத்துகிற ஆளை கடவுளாக மாற்றிடுவாங்க, அவனை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க, எழுப்பதில் நின்று போயிடும், சாபம் பெருகி விடும். சாதாரண மக்களை நான் பயன்படுத்தினா இயேசு மட்டுமே மகிமைப்படுவார். எப்படிங்க அற்புதம் நடந்தது? யாரோ ஒருத்தர் ஜெபிச்சாருங்க, சுகமாயிட்டேன். யாரோ ஒருத்தர் ஜெபிச்சாருங்க, விடுதலை கிடைச்சிட்டு. என் குழந்தை ஜெபிச்சிட்டுங்க, கேன்சர் போயிட்டு. இந்த சாட்சிகள் தான் நீ பெருக போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அது எனக்கு தெரியும். இங்கதான் இருக்கிறீங்க. மேடையில் இருக்கிற எங்களை விட மைதானத்தில் உங்களை கொண்டு தான் பெரிய பெரிய அற்புதங்களை இயேசு செய்ய போகிறார். அதை சென்னையிலே ஆரம்பிக்க போகிறது. நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். நீங்கள் பயன்படுத்தப்பட போகிறீர்கள். நான் சாட்சியா சொல்றேன். ஒரு திறப்பின் வாசல் ஜெபத்தில் அநேகர் ஜெபிக்க வந்து கொண்டு இருந்தாங்க. ஊழியத்தில் ஆண்டவர் சொன்னார், அடுத்த தலைமுறை வாலிபர்களை எழுப்பி அவங்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடு, வரங்களை பற்றி சொல், நான் எப்படி விரும்புகிறேன்னு கற்றுக்கொடுன்னு சொல்லி 3.5 வருஷம் எங்கள் கூட இருந்தாங்க. ஒரு வாலிபர்கள் ஒரு 70 பேர்கிட்ட எங்கள் கூட ஒரு 50-60 பேர் இருந்தாங்க. நான் சாண்டர் சொன்னார், அவங்க பைபிளோடு வரணும், செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது, லேப்டாப் பயன்படுத்தக்கூடாது, உலகத்தை பார்க்கக்கூடாது, என்னை மட்டும் பார்க்கணும்.
நான் எப்படி 3.5 ஆண்டு காலம் சீஷரை வைத்திருந்தேனோ அதே மாதிரி உருவாக்கு. சரி ஆண்டவரே, செல்ஃபோன்லாம் வேண்டானே யார் வருவா? இன்னைக்கு முழு நேர ஊழியக்காரரே செல்ஃபோனை கீழே வைக்க விரும்பலை. பிரசங்கம் பண்ணும்போதே மடிக்குலைக்கீங்கன்னு சத்தம் போடுது. எப்படி அந்த வாலிபர்கள் எப்படி வருவாங்க ஆண்டவரே? நான் வச்சிருக்கிறேன், அவங்கள வச்சு தான் நான் காரியம் செய்வேன். எழுப்பு. நான் சொன்னோன்னு வந்துட்டாங்க வாலிபர்கள். அவங்க அப்பா அம்மாவோட நான் சொன்னேன், அப்பா அம்மா பெர்மிஷன் கொடுத்தா தான் ஏற்றுக்கொள்வோம். பேரண்ட்ஸை வந்து ஒப்பு கொடுத்தேன், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறையா ஊழியத்துக்கு பயன்படுத்திட்டோம் என்று சொல்லி 3.5 வருஷம் கூட இருந்தாங்க. செல்ஃபோன் கிடையாது, ஃபோன் கிடையாது, லேப்டாப் கிடையாது. வேதம், இயேசு, ஜபம், அபிஷேகம், சுவிசேஷம், ஆத்மா பாரம், அவ்வளவுதான். 3.5 வருஷம் கூட இருந்தாங்க. மஞ்சள் சட்டை போட்டிருப்பாங்க, இங்கே இருக்கிறாங்க. நான் அந்த மேடையில் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு அம்மா 2 வாலிப பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு பிள்ளைக்கு 16 வயசு, ஒரு பிள்ளைக்கு 18 வயசு. 2 பிள்ளைகளையும் பிறவிலேயே காதும் கேட்காது, வாயும் பேசாது, ஊமை செவிடு. அந்த தாய் வந்து சொல்ல, 2 பிள்ளை இப்படி இருக்குங்க. அந்த பிள்ளைகளை பார்த்து 2 கையசைக்குது. ரொம்ப பார்க்க துக்கம். நான் பார்த்தேன், அங்கே ஒரு மஞ்சள் சட்டை போட்ட தம்பி நின்றான். அவன் பேரும் தெரியாது, ஆளும் தெரியாது, கூட்டத்தில் நின்றான். இங்கே வா தம்பி, இன்னைக்கு விட்ட வந்தான். இந்த 2 பிள்ளைகளுக்கும் காதும் கேட்காது, பேசவும் செய்யாது. உனக்கு 10 நிமிஷம் டைம், போய் சுகமாக்கி கூட்டிகிட்டு வான்னு சொன்னேன். அப்படி தான் சொன்னேன் நான், சுகமாக்கி கூட்டிகிட்டு வா. சரின்னு கூட்டிகிட்டு போயிட்டான். 5 நிமிஷத்தில் திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டான். என்னடா ஆச்சுன்னு கேட்ட, காது கேட்குது. 5 நிமிஷம்தான், அவ்வளோதான். ஒரு 20 வயசு வாலிபன், பிறவிலே காது கேட்காது, பேசாது. அந்த பிள்ளைகள் காது கேட்குது, சந்தோஷமாக பேச ஆரம்பிக்குது. எவ்வளோ பெரிய சந்தோஷம்! யாரை கொண்டு? பைபிள் காலேஜுக்கு போகலை, டாக்டர் பட்டம் வாங்கலை, பிஷப் பட்டம், மாடரேட்டர் பட்டம் வாங்கலை. முழங்கால் ஜெபம், தியாகத்தோடு இயேசுவுக்கு அர்ப்பணித்து நிற்கிற அர்ப்பணிப்பு. உலகம் வேண்டாம், இயேசு போதும் என்று நிற்கிற வாலிபன் ஜெபம் பண்ணினா பிறவி குருடனுடைய கண்கள் திறக்கிறது, பிறவி செவிட்டு காதுகள் திறக்கப்படுகிறது. போன வாரம் ஒரு குடும்பத்தார் வந்தாங்க, கணவன் மனைவி, இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க, திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவங்க. கணவன் மனைவி 2 பேர் வந்தாங்க. அவங்கள நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என்ன நடந்ததுன்னு கேட்டேன். ஐயா, என் மனைவிக்கு கேன்சர், 2 மாதம் ஆஸ்பத்திரியில் வச்சு, நாங்கள் விவசாயிகள், எவ்வளோ பணம் செலவு பண்ணி பார்த்துட்டேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, கேன்சர் முழுசு பரவிட்டு உங்களுடைய மனைவி நீ பிழைக்க முடியாது, வேணா சாகு வரைக்கும் அந்த ஆஸ்பத்திரியில் வச்சு கவனிக்கலாம். இல்லையா, வீடு, நாங்கள் விவசாயிங்க, உழைக்காட்ட சாப்பிட முடியாது. நீ மனைவி பலன் இல்லை, சாப்பிட முடியாது, ஒரு இட்லி கூட சாப்பிட முடியாது, பல மாதமாய் நடக்க முடியாது, பேச முடியாமல் அழைத்து கொண்டு வரும்போது ஒரு பஸ் ஸ்டாண்டில் டீ கடையில் டீ குடிக்க நின்றேன். அவர் என் மனைவியை பார்த்துட்டு என்ன செய்யுதுன்னு கேட்டா, கேன்சர் டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், 4 மாவடியில் ஜெபிக்கிறாங்க, ஏசு அற்புதம் செய்கிறான்னு சொல்கிறாங்க, நீங்கள் போங்க, உங்கள் மனைவி ஏசு குணமாக்கிடுவார். அவர் மோகலாசஸ்லாம் அவருக்கு தெரியல, அதெல்லாம் அவர் கேட்கல, ஏசு அற்புதம் செய்வார், அவ்வளோதான். அப்போ சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, வியாழக்கிழமை தான் ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கும், அன்னைக்கு போங்க. ஏன் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை? எல்லா நாளும் கடவுள் அற்புதம் செய்வார்ல, வல்லமை எல்லா நாளும் உண்டு இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கே போகிறேன்னு கூட்டிகிட்டு வந்துட்டார். அங்கே பார்த்தா சின்ன கூட்டம், சுவிசேஷ அறிவி ஜெபம் நடக்குது. அவருக்கு மோகலாசஸ் தெரியாது, ஏசு பிடிக்கிறாருன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஜெபிக்கிற இடத்துக்குள்ளே வந்திருக்காரு, இயேசுவை பற்றி சொல்கிற இடம், அவ்வளோதான் தெரியும். இயேசு இயேசு இயேசு, இதுதான் இன்றைக்கு மக்களுக்கு தெரியணும். ஊழியக்காரன் பெயர் அல்ல, இயேசு. அதை தெரியப்படுத்துகிற வைராக்கியம் உள்ள வாலிபர்கள் எழும்பணும். அவர் வந்து சொன்னார், கூட்டத்தில் உட்கார வச்சுட்டேன் என் மனைவியை. ஒரு தம்பி, இந்த மஞ்சள் சட்டை போட்ட தம்பி, எல்லாருக்கும் அப்படியே என்ன போய் ஜெபிச்சுக்கிட்டே வந்தான். என் மனைவி மேலே கை வச்சான், அவ்வளவுதான். அப்படியே ஒரு வல்லமை இறங்கிச்சு. என் மனைவிக்கு ஏதோ ஆச்சரிய, டக்குன்னு ஒரு விடுதலை. டக்குன்னு என் மனைவி எழும்பினா, எனக்கு பசிக்குதுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொன்னான். நான் போய் 1 வாங்கி கொடு, இல்லை போதில் 2 பிரியாணி ஒரே நேரத்தில் சாப்பிட்டாங்க. ஒரு இட்லி சாப்பிட முடியாது. என்னாச்சுன்னு கேட்டால், கேன்சர் இல்லை, போயிட்டு, கேன்சர் போயிட்டு. அவரும் சொல்கிறாரு, எனக்கு பெரிய, நான் நினச்சேன் படிப்படியாக சுகமாகும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அப்படின்ற நேரத்துக்குள்ள முழுசுமாக கேன்சர் போயிட்டு. அவர் தன் மனைவியோடு வந்து சொல்கிறார், இப்போ நாங்கள் இயேசுவை எல்லாருக்கும் அறிவிக்கிறோம். அவர் சொன்னார், என்ன அவர் பார்த்ததே கிடையாது, நான் அவருக்காக ஜெபித்ததே கிடையாது. எப்படி அற்புதம்! ஒரு வாலிபன், அவன் பேரே தெரியாது,
மஞ்சள் சட்டை போட்ட ஒரு பையன், அவ்வளவுதான் பேரை. அப்ப யார் குணமாக்கிறாரு? இயேசு. இயேசு. இந்த சாட்சி தான் இனி எழும்ப போகிறாரு. உங்களுடைய சபையில் அற்புதம் நடக்க போகிறாரு. சென்னை வீதிகளில் அற்புதம் நடக்க போகிறாரு. தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். வாலிபனே, உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். செல்போன் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வா. உலகத்தின் இச்சைகளை விட்டு வெளியே வா. தன் வல்லமை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். 9 வரங்களை உனக்கு கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீ படிக்கிற இடத்தில் அற்புதம் நடக்கும். நீ வேலை செய்கிற இடத்தில் அற்புதம் நடக்கும். நீ போகிற இடமெல்லாம் இயேசுவின் வல்லமை வெளிப்படும். இயேசுடைய மகிமை உன் மூலமாய் வெளிப்படும். உன்னை ஒப்புக்கொடு. இன்றைக்கு இயேசுவுக்காக வாழ ஒப்புக்கொடு. ஒப்புக்கொடு. இந்த மாதிரி வாலிபர்கள் எழும்பணும். அவங்க கிராம சுவிசேஷம் அறிவிக்க போவாங்க. ஒரு 3 பேர் சேர்ந்து போனாங்க. ஒரு கிராமத்துக்கு, ஒரு சின்ன கிராமத்துக்கு போனாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போன ஒரு ஐயா வாசலில் உட்கார்ந்துருந்தார். கைப்பறி, ஐயா இயேசு உங்களை நேசிக்கிறார் ஐயா, இயேசுவை பற்றி சொல்ல வந்தோன்னார். அந்த வயசான ஐயா பார்த்தாங்க. இயேசுவா? யாருங்க அவருன்னா? நாங்கள் அவர் ஒரு கடவுள், வானத்தையும் உண்டாக்கினவர். அப்படியா? சரி, உள்ளே போய் பாருங்கன்னு சோகமாக சொன்னார். இந்த 3 பையங்க உள்ளே போனாங்க. எல்லாம் 20 வயசு வாலிபர்கள். உள்ளே போனால் அங்கே பெண்கள் எல்லாம் சோகமாக இருக்கிறாங்க. ஒரு அறைக்குள்ளே அவங்க சொல்கிறாங்க, உள்ளே போய் பாருங்க, ஒரு பெண் தலைவிரி கோலத்தோட படுத்த படுக்கையில் இருக்கிறாள். இது என்னதுமான்னு கேட்டால், இது எங்களுடைய மருமகள் பிசாசு பிடித்து பல மாசமாகிவிட்டது. எல்லா இடத்துக்கும் கூட்டு போனோம். கோயில், குளம், மந்திரவாதி, பில்லிசோனியம் எல்லாம் செலவு பண்ணி பார்த்துட்டோம். அவள் பைத்தியம் பிடித்த நிலைமையில் ஆகிவிட்டாள். என் குடும்பமே சோகத்தில் இருக்கிறார். இந்த பையங்க பார்த்தாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டோமா இயேசுகிட்ட? இயேசு சுகமாக்கிடுவார், சுகமாக்குவார். சரி, உங்கள் கடவுள் சுகமாக்கனா சார். உள்ளே போனாங்க. 5 நிமிஷம் இயேசுவின் நாமத்தினால பிசாசை விட்டு வெளியே போ. உடனே போய்விட்டு 5 நிமிஷத்தில் எழும்பி சாரியை சரி பண்ணி கொண்டு வெளியே நார்மலே வந்தான். வந்து மாமியார்கிட்ட வந்து காஃபி போடட்டுமான்னு கேட்டான். ஆச்சரியப்பட்டு போனாங்க. என்ன நடந்தது? என்ன காரியம்? இயேசு என்கிற அற்புதமான ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் தன் வல்லமையை வெளிப்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருக்கு வாலிபர்கள் வேண்டும், சேவான்கள் வேண்டும், பிலிப்பர்கள் வேண்டும், பேதர்கள் வேண்டும். எனக்கு அன்பான வாலிபனே, நீ வேண்டும் இயேசுவுக்கு. உன்னை ஒப்புக்கொடுத்து பார். உன்னை கொண்டவர் செய்கிற அற்புதங்கள் ஆச்சரியமாயிருக்கும். இந்த நாட்களில் இயேசுவிகள் ஆண்டவர் சொன்னார், எல்லாரையும் பயன்படுத்த. எங்க ஊழியத்தில் 100 பிரசங்கருக்கு மேல இருக்கிறாங்க. 100 பேர் பிரசங்கம் பண்ணால் அற்புதம் நடக்கும். மோகலாசஸ் மட்டும் கிடையாது. இப்ப நான் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட, நான் பின்னால உட்கார்ந்து பார்ப்பேன், இவங்களெல்லாம் பயன்படுத்துங்க, இவங்க மூலமா அற்புதம் நடக்கணும். நான் நல்ல ஆண்டவரேன்னு சொல்லி அந்த நாளுக்காகத்தான் நான் காத்திருந்தேன். ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இங்குதான் இருக்கிற வாலிபனே, இங்குதான் இருக்கிற வாலிப மகளே, உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். உன்னை வரங்களினால் நிரப்பி பயன்படுத்த போகிறார். இன்றைக்கு அந்த வல்லமை பெற்றுக்கொள்ள போகிறாய். 3வது கடைசியாக அவர் எப்படி வருவார்? ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 25:31 வாசிங்க. மத்தேயு 25:31. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இயேசு மகிமையோடு வரும் பொழுது சிங்காசனத்தில் வைத்திருப்பார். வரப்போகிறவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ஒரு பக்கம் மணவாளனாய் வருவார், மணவாட்டியை கொண்டு செல்வதற்கு. இன்னொரு பக்கம் எஜமானனாய் வருவார், ஊழியர்களை கனப்படுத்தி அவர்களுடைய பலனை கொடுத்து ஆறுதல் படுத்துவதற்கு. இன்னொரு பக்கம் நியாயாதிபதியாய், உலகத்தின் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். தேவாதி தேவனாய் வரப்போகிறார். அவர் வந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார், நியாயாதிபதியாய் அமர்ந்திருப்பார். உலகத்தை நியாயந்திருக்கிற நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு வருகிறார். உலகத்தின் சகல ஜாதிகளும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக கூட்டப்படும். எல்லா மக்களும் இயேசுவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படுவதற்கு நிற்க வேண்டும். வலது பக்கத்தில் ஒரு கூட்டம், இடது பக்கத்தில் ஒரு கூட்டமாய் ஆண்டவர் வெவ்வேறாக பிரிப்பார். யார் யார் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இயேசுவின் அடிச்சுவட்டிலே நடந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழ்கிறார்களோ
அவர்களை பார்த்து சொல்லுவார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள் என்று மகிழ்ச்சியோடு அனுப்புவார். இன்னொரு கூட்டம், சபிக்கப்பட்டவர்களே என் ஆண்டவர் சொல்லுவார், சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற எரிகிற அக்கினி கடலுக்குள்ளே போங்கள் என்று சொல்லுவார். எனக்கு அன்பானவர்களே, ரெண்டில் ஒன்றுதான், ஒன்று மோட்சம் அல்லது நரகம், ஒன்று பரலோகம் அல்லது பாதாளம். ரெண்டிற்கு இடைப்பட்ட ஒரு காரியம் இல்லை, இன்னொரு பிறப்பும் இல்லை, இன்னொரு சந்ததி பிறப்பும் இன்னொரு தலைமுறையும் இல்லை. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு நாயாக, மாடாக, மிருகமாய் யாரும் பிறக்க போவது இல்லை. மனிதர்கள் தான் சிருஷ்டிப்பிலேயே சிகரம். மனிதனுக்கு மட்டும்தான் ஆத்துமாக்கள் உண்டு, மிருகத்திற்கு ஆத்துமாக்கள் கிடையாது. வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இரட்சகரை அறிந்து கொள்ளணும், ஆண்டவருக்கு என்று வாழ அர்ப்பணிக்கணும், பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். நியாயத்தீர்ப்பு நாள் வருகிறது. ஆண்டவருக்கு முன்பாக எல்லாரும் நிற்க வேண்டும், ஒருவரும் தப்ப முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் சொன்னா எல்லா பாஷைக்காரரும் எல்லா இன மக்களும் நிற்பாங்க. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? அந்த வசனத்தை நான் யோசித்து தியானிக்க சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய், தேவாதி தேவனாய், கத்தாதி கத்தாவாய் உட்கார்ந்திருப்பார். உலகமே அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து நிற்கும். அந்த நாளிலே யூதாஸ் எங்கே நிற்பான்? 30 வெள்ளி காசுக்காக, ஒரு பணத்துக்காக இயேசு குற்றமற்றவர் என்று தெரிந்தும் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நடுக்கத்தோடு நிற்பான். இந்த பணத்துக்காக இயேசுவை நான் காட்டி கொடுத்து பெரிய பாக்கியத்தை இழந்து விட்டேன் என்ற நடுக்கத்தோடு நிற்பான். அவர் குற்றமற்றவர் என்று தெரிந்த பிறகும் தன்னுடைய பதவியை காத்துக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவை கை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழி எனக்கு சம்பந்தமில்லை என்று கை கழுவி அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தான பிலாத்து இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நடுக்கத்தோடு நிற்பான். தான் பதவியில் இருக்கிறேன், நான் ராஜாவாக இருக்கிறேன், யார் என்னை கேட்க முடியும் என்று இயேசு ராஜாவிற்கு மினுக்கான வஸ்திரம் தரித்து அவரை பரிகாசம் பண்ணினான ஏரோது ராஜா இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நடுக்கத்தோடு நிற்பான். இவர்கள் குற்றமற்றவர்கள், வெறும் நற்செய்தி சொல்லுகிறார்கள் என்று தெரிந்தும் சில மதவாதிகள், யூத மத தலைவர்கள் அவர்களை கொலை செய்ய, அவர்களை கல்லெறிய, அவருடைய இரத்தத்தை சிந்த தங்களுடைய வெறும் வேஷம் போட்ட பக்தியினாலே உண்மையான சுவிசேஷத்தை அறிவித்தவளை கொலை செய்தார்களே, அந்த யூத மத தலைவர்கள் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நடுக்கத்தோடு நிற்பார்கள். கிறிஸ்தவர்களை அழித்து விடுவேன், ஒருவரையும் வைக்க மாட்டேன், சபைகளை எழும்ப விட மாட்டேன் என்று நீரோ மன்னன், அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் தலைவன் நான், எனக்கு இருக்கிற அந்த இராணுவத்தை ஜெயிக்க யாராலே முடியும் என்று தன்னுடைய பதவி திமிரினாலே, தன்னுடைய பதவி பெருமையினாலே கிறிஸ்தவர்களை கொலை செய்து உயிரோடு அவர்களை எரித்து கிறிஸ்தவர்களை சிங்கத்துக்கு முன்பாக போட்டு அவளை கொலை செய்து அதில் மகிழ்ச்சி கொண்டானே நீரோ என்கிற மன்னன் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக அன்றைக்கு நடுக்கத்தோடு நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நாள் சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக நிற்கும். இந்த உலகத்தில் இயேசுவை முற்றிலும் அழித்து விடுவோம், இயேசுவின் வார்த்தையை இல்லாமல் செய்து விடுவோம், சபைகளை இல்லாமல் செய்து விடுவோம் என்று எழும்பின ராஜாக்களும் தலைவர்களும் தேசத்தை ஆண்டவர்களும் கொடூரமாக ஆட்சி செய்து கிறிஸ்தவர்களை கொலை செய்தவர்களும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக அன்றைக்கு நடுக்கத்தோடு நிற்பார்கள். அது நியாயத்தீர்ப்பின் நாள். அந்த நாளிலே உலகத்தின் சகல ஜாதிகளும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயத்திற்கு நிற்கப்பட்டு ஆக வேண்டும்.
சகல மக்களும் நிற்க வேண்டும். ஒவ்வொரு தேசத்தை ஆளுகிறவர்களும் தலைவர்களும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக, அந்த ராஜாதி ராஜாவிற்கு முன்பாக நியாயத்திற்கு நின்று ஆக வேண்டும். ஒவ்வொரு மத தலைவர்களும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயத்திற்கப்பட நின்று ஆக வேண்டும். கிறிஸ்தவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி ஜெயிலிலே அடைத்து கொடுமைப்படுத்துகிற கயவர்களும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயத்திற்கு நின்று ஆக வேண்டும். சபைகளில் அரசியல் பண்ணி ஜாதிக்கும் பணத்துக்கும் பெருமை கொண்டு சபைக்குள்ளே பிரிவினையை உண்டாக்கி இயேசுவின் நாமத்திற்கு தூஷணத்தை கொண்டு வருகிற கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயத்திற்கு நின்று ஆக வேண்டும். No man can escape on that day. நியாயத்தீர்ப்புக்கு ஒரு மனிதன் தப்ப முடியாது. அந்த நாளிலே நீ எங்கே நிற்பாய்? அந்த நாளிலே நீ எங்கே நிற்பாய்? குடிகாரனும் துன்மார்க்கனும் லஞ்சம் வாங்குகிறவனும் ஊழல் செய்கிறவனும் இயேசுவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயத்தீர்ப்புக்கு நின்றே ஆக வேண்டும். ஒருவரும் தப்ப முடியாது, ஒருவரும் தப்ப முடியாது. கள்ள உபதேசக்காரர்களும் கள்ள உபதேசம் என்று தெரிந்தும் பணத்துக்காக புகழுக்காக மக்களை வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கிற பொல்லாதவர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் அந்திகிறிஸ்துவின் ஆவியுடையவர்களும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நின்றே ஆக வேண்டும். அன்றைக்கு நீங்க எங்க நிற்பீங்க? எங்க நிற்பீங்க? வலது புறத்திலா இடது புறத்திலா? பக்தியினாலே பரலோகத்து போக முடியாது. பக்தியா இருக்கிறேன், சர்ச்சில் போய் தசமா கொடுக்கறனால பலத்து போக முடியும். விட்டு மனம் திரும்பணும். ஆசீர்வாத தட்டு 10 லட்சத்துக்கு எடுத்தேன். எதுக்கு? பெருமை, குடும்ப பெருமை, பண திமிரு உனக்கு. ஆசீர்வாத தட்டு எடுத்து ஏழைகளை அவமானப்படுத்துகிற சபைக்குள்ள வருகை நாளில் வா, சிங்காசனத்துக்கு முன்னால நிற்ப, நடுங்குவ, கலங்குவ. அங்கே சாக்க போகலாம் சொல்ல முடியாது. இஷ்டப்படி சபை நடத்துவது, மாம்ச வழக்கத்தின்படி மனுஷ வழக்கத்தின்படி ஆராதனை நடத்துவது, ஊழியம் செய்வது, வேதத்துக்கு புறம்பான காரியங்களை சபைக்குள்ளே செய்வது பணத்துக்காக, வெறும் பணத்துக்காக, புகழுக்காக. இயேசு ராஜாவின் சிங்காசனத்துக்கு முன்னால நின்று ஆக வேண்டும். அது நியாயத்தீர்ப்பின் நாள், தேவன் கணக்கை கேட்கிற நாள். ஒருவரும் தப்ப முடியாது. தேசத்தில் இருக்கிற சாதாரண ஒரு மனிதனில் இருந்து தேசத்தை ஆளுகிற உச்ச நிலைமையில் இருக்கிறவர்கள் வரைக்கும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயத்தீர்ப்பின் நாளிலே நின்றே ஆக வேண்டும். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறவர்களும் என்னை கேட்க யார் இருக்கிறார்கள்? இந்த திமிரிலே நடக்கிறவர்களும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நின்றே ஆக வேண்டும். அது நியாயத்தீர்ப்பின் நாள். அவர் ராஜாதி ராஜாவாக நியாயம் தீர்க்கிறவராய் வரப்போகிறார். கடைசியாய் ஒரு வசனத்தை கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் சொல்லப்படுகிறதை கவனியுங்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமமாய் நடக்கிறவன் இன்னும் அக்கிரமமாய் நடக்கட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly. சென்னை பட்டணமே அறிந்து கொள், உலகத்தை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் இயேசு வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். நீ இன்னும் பாவத்தில் வாழ்வாயோ, குடித்து வெறித்து துன்மார்க்கமாய் இதுதான் வாழ்க்கை என்று வாழ்வாயோ, உனக்குரிய தண்டனை அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட வருகிறது. இயேசு சொல்லுகிறான், பரிசுத்தமாகிற தேவ பிள்ளையே இன்னும் பரிசுத்தமாக, நீதி செய்கிற தேவ பிள்ளையே இன்னும் நீதியாய் நடந்து கொள். அநியாயம் செய்கிறவர்களை கண்டு சோர்ந்து போகாதே, அக்கிரமம் பண்ணுகிறவர்களை கண்டு சோர்ந்து போகாதே. அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, அவங்க தான் நல்லா தானே இருக்கிறாங்க சொல்லாதே. அவங்க நல்லா இல்ல, நரகத்தின் வாசற்படியில நிற்கிறார்கள், அக்னியின் வாசற்படியில நிற்கிறார்கள். நீ இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் நீதி செய், இன்னும் ஆண்டவரை நெருங்கு, இன்னும் ஜெபத்தை அதிகப்படுத்து, ஆண்டவரை நெருங்கி வாழ். ஆண்டவர் சொல்ல, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோட வருகிறது. லஞ்சம் வாங்குகிறவனே உனக்குரிய பலன் வருகிறது, குடிகாரனே
உனக்குரிய பலன் வருகிறது. துன்மார்க்கனே, உனக்குரிய பலன் வருகிறது. எப்படியும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சமுதாயத்தை சீரழித்து கள்ள கணக்குகளை எழுதி கலப்படங்களை செய்து ஜனங்களுக்கு துன்பமாய் அநியாயம் செய்து பணம் 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 என்று பேயை பணத்தை பேயாக நினைத்து பற்றி கொண்டு வாழுகிறவனே, உனக்குரிய பலன் வருகிறது. ஆண்டவர் பலனை கொண்டு வருகிறார். No man can escape on the judgment of the Lord. ஒரு மனிதனும் தப்ப முடியாது. நீ யாராக இருக்கலாம், உன் பதவி எவ்வளவு பெரிதாகவும் இருக்கலாம், ஒருவரும் தப்ப முடியாது. ஐயன் நியாய தீர்ப்பின் நாள், அந்த நாளிலே சகலரும் நடுக்கத்தோட நிற்பாங்க. அப்ப நீ எங்க நிப்பாய்? நீ யோசித்துப்பார் மகனே, மகளை யோசித்துப்பார். இன்னும் கால தாமதம் பண்ணாத, இனி காலம் இல்லை. வாசற்படியிலே வந்து விட்டார், நியாயாதிபதி வந்து விட்டார், வெளிப்பட போகிறார். உலக ராஜ்யங்களை ஆளுகை செய்ய போகிற இயேசு வந்து விட்டார். அவர் முழு உலகத்தையும் 1000 வருஷம் அரசாட்சி பண்ண போகிறார். நீங்க சொல்வது எப்படி நம்புவது? இதுவரை நடந்து கொண்டிருக்கிற அத்தனையும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் தான். இதில் எழுதப்பட்டபடி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறாரு. இதில் சொல்லப்பட்டபடி தான் இனிமேலும் நடக்கும். இதுதான் சத்தியம். நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். நீ எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் இயேசு சீக்கிரம் வருகிறார். நீ ஆயத்தமானாலும் ஆயத்தமாகாவிட்டாலும் இயேசு சீக்கிரம் வருகிறார். இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறார். ஏன் அவர் தாமதிக்கிறார் தெரியுமா? ஏன் அவர் தாமதிக்கிறார்? ஒரே ஒரு காரியம். 2 பேதுரு 3:9 ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இருக்கவில்லை. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமே, ஒருவராவது நரகத்துக்குள்ள போயிடக்கூடாது. அந்த சாத்தானோடு நரகத்தின் அக்கினியில் அழிந்து விடக்கூடாது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமே என்று நீடிய பொறுமை உள்ளவராய் அவர் காத்திருக்கிறார். ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா? நீ மனம் திரும்ப வேண்டும் என்று. வாலிபனே, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று. வாலிப மகளே, நீ மனம் திரும்ப வேண்டும். கிறிஸ்தவனே, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று. லஞ்சம் வாங்குகிற கிறிஸ்தவனே, அநியாய சம்பாத்தியம் என்ற கிறிஸ்தவனே, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று. மதுபானத்துக்கும் குடிக்கும் வேசித்தனத்துக்கும் துன்மார்க்கத்திற்கும் அடிமைப்பட்டிருக்கிற நீ மனம் திரும்ப வேண்டும் என்று காத்திருக்கிறார். சபை என்கிற பெயரில் அரசியல் பண்ணி கொண்டு சபையை பாழாக்கி அரசியல்வாதிகளை விட கேவலமான அரசியலை சபைக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிற பொல்லாதவனே, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் காத்திருக்கிறார். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நரகத்தின் வாசல் உனக்கு திறக்கப்பட்டு விடும். ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற கடைசி சந்தர்ப்பம். ஒருவேளை இதுதான் கடைசி சந்தர்ப்பமாயிருக்கலாம். நான் இப்படி பேச என்ன காரணம்? ஆண்டவருடைய அன்பு என்னை நெருக்க ஏவுகிறது. ஆண்டவரே, இந்த கூட்டத்திற்கு வருகிற ஒருவராவது நரகத்தில் போயிடக்கூடாது, அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வர வேண்டுமே என்ற ஏக்கத்தோடு நான் கண்ணீர் விட்டு ஜெபித்தபடி நான் சொல்லுகிறேன். சகோதரனே, மனம் திரும்பு. சகோதரியே, மனம் திரும்பு. ஊழியக்காரனே, சோம்பலான ஊழியக்காரனே, பொல்லாத ஊழியக்காரனே, மனம் திரும்பு. இனி காலம் செல்லாது. இதுதான் உனக்கு கடைசி தருணமாயிருக்கலாம். சென்னை பட்டணமே, சென்னை பட்டணமே, ஆண்டவர் உனக்கு ஒரு செய்தி சொல்லுகிறார். இந்த பட்டணத்தை நேசித்து இன்னைக்கு நீ உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் என் ஆண்டவர் இயேசு இந்த பட்டணத்தை, இந்த மக்களை நேசித்து தன்னுடைய அப்போஸ்தலனாகிய தோமாவை அனுப்பினார். இந்த பட்டணத்தில் வந்து நற்செய்தியை விதைக்கவும். அவருடைய கண்ணீர் சிந்தப்பட்டு இருக்கிறது, அவருடைய முழங்கால் முடக்கப்பட்டு இருக்கிறது சென்னையிலே, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது, அவர் கோதுமை மணியாய் இங்கு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். இயேசு இந்த பட்டணத்தின் மீது வைத்த அன்பு, இங்கு உங்கள் மேல என் மீது வைத்த அன்பு, தன்னுடைய அப்போஸ்தலனையே விலைக்கரையுமாய் கொடுத்து கோதுமை மணியாய் விழ வைத்திருக்கிறார். அந்த பாரத்தோடு ஆண்டவர் வந்து நிற்கிறார். இந்த பட்டணத்தில் ஒருவராவது நரகத்தில் போயிடக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே. அந்த அன்பு நெருக்க ஏவுகிறபடினால் நான் சொல்லுகிறேன், இன்றைக்காவது மனம் திரும்பி ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒன்று அர்ப்பணித்துக் கொள். வாலிபனே, வாலிப மகளே, சகோதரனே, சகோதரியே, பாவத்திலே வாழ்ந்தது போதும். ஆண்டவர் கரம் நீண்டே சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுக்குரிய பலன், கிரியைகளுக்குரிய பலன் வருகிறது. இந்த நாளில் ஆகிலும், இந்த நாளில் ஆகிலும், இந்த நாளில் ஆகிலும்
உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை அறிந்து கொண்டால் நலமாயிருக்குமே. குடியிலும் வெறியிலும் வேசித்தனத்திலும் துன்மார்க்கத்திலும் லஞ்சத்திலும் ஊழலிலும் பண ஆசையிலும் இதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லை, இது தவறு இல்லை, எல்லாரும் செய்றாங்க, அவங்க செய்றாங்க, இவங்க செய்றாங்க, எல்லாரும் நரகத்தை நோக்கி போறாங்களே, அந்த பாரத்தோடு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி வாழ்ந்து பரலோக பாக்கியத்தை காணவே முடியாது. அது பரிசுத்தமான இடம், பரிசுத்தமுள்ள தேவன் வருகிறார். நாம் என்ன செய்ய போகிறோம்?